இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரிஸ் பிஹேவியர் ஆஃப் ferromagnets using domain theory பற்றி பார்க்க போகிறோம். Ferromagnetic materials exhibit unique magnetic properties characterized by strong magnetism and the ability to retain magnetization. Ferromagnetic materials அப்படின்றது ஒரு யூனிக்கான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னட்டிசம் இருக்க போது மேக்னடைசேஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும் ரிட்டைன் பண்ண போகிறாங்க. திஸ் பிஹேவியர் known as hysteresis cannot be explained by classical electromagnetism alone. இந்த விதமான ஒரு பிஹேவியர் வந்து ஹிஸ்டரிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னட்டிசம் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து டொமைன் தியரி அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அக்கார்டிங் டு த மேக்னெட்டிக் டொமைன் தியரி ப்ரொபோஸ்டு பை வெய்ஸ் பற்றி பார்க்கலாம். டொமைன் தியரி ஸ்டேட்ஸ் தட் a ferromagnetic material consists of a large number of tiny magnetic domains. ferromagnetic material அப்படின்ற எந்த ஒரு ferromagnetic material எடுத்துட்டாலும் அதுக்குள்ள லார்ஜ் நம்பர் ஆஃப் டைனி மேக்னெட்டிக் டொமைன்ஸ் இருக்க போகுது. அதாவது சின்னதான டொமைன்ஸ் நிறைய இருக்க போகுது. வித்தின் ஈச் டொமைன் அட்டாமிக் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆர் அலைன் parallel டியூ டு ஸ்ட்ராங் எக்ஸ்சேஞ்ச் இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ். இதுக்குள்ளே இருக்க நம்ம ஒரு டொமைனுக்குள்ளே இருக்க அட்டாமிக் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பேரலாக அலைன் ஆயிருக்கும். எதனால பேரலான்னு கேட்டிங்கன்னா டியூ டு ஸ்ட்ராங் எக்ஸ்சேஞ்ச் இன்டராக்ஷன் ஃபோர்ஸஸ்னால. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப் யூசிங் டொமைன் தியரி. இப்போது ஹிஸ்டரிசிஸ் லூப்பை வந்து டொமைன் தியரி வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இனிஷியல் மேக்னடைசேஷன். அன்மேக்னடைஸ் ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டொமைன்ஸ் ஆர் ரேண்டம்லி ஓரியன்ட். டொமைன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ரேண்டமாக ஓரியன்டாக இருக்கும். அதனால நெட் மேக்னடைசேஷன் வந்து ஜீரோவாக இருக்க போகுது. வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டொமைன் வால்ஸ் ஸ்டார்ட் மூவிங். ஒரு வீக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கும்போது டொமைன் வால்ஸ் அப்படின்றது ஸ்லோவாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபேவரபிளி ஓரியன்டட் டொமைன்ஸ் க்ரோ. அதாவது அந்த டைரக்ஷன் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோம்ல, நம்மளோட ஃபெரோமேக்னெட்டிக்கில் இருக்க டொமைன்ஸும் வந்து அதே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக நல்லா க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ப்ராசஸ் இஸ் ரிவர்சபிள். இப்போது நம்ம டொமைன்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வைக்கிறோம். அதை திரும்பி அது எந்த ஸ்டேஜில் இருந்துச்சோ அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கொண்டு வர முடியும். அதனால தான் ரிவர்சபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியல் மேக்னடைசேஷன் இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி. இனிஷியலாக நம்ம மேக்னடைஸ் பண்ணும்போது ரொம்பவே வேகமாக மேக்னடைசேஷன் நடக்கும். செகண்ட் ஸ்டேஜில் ரேப்பிட் மேக்னடைசேஷன், அதாவது மீடியமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். டொமைன் வால் மூவ்மெண்ட் பிகம்ஸ் இர்ரிவர்சபிள். அதாவது நம்ம டொமைன் அதாவது நிறைய டொமைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வால்ஸ் இருக்கும். அந்த டொமைன்ஸ் எல்லாம் பாதுகாக்கிற மாதிரி வால்ஸ் இருக்கும். அந்த வால்ஸோட மூவ்மெண்ட் வந்து இர்ரிவர்சபிள் ஆயிரும். அதை வந்து திரும்பி பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியாத மாதிரி ஆயிரும். ஃபேவரபிளி அலைன்டு டொமைன்ஸ் க்ரோ ரேப்பிட்லி. அதாவது ஆக்சுவலி அதில் நம்ம பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து ஃபேவரபிளாக அலைன் ஆயிருக்க டொமைன்ஸ் எல்லாம் ரேப்பிடாக அப்படின்னா வேகமாக க்ரோ ஆகும். மேக்னடைசேஷன் இன்க்ரீசஸ் ஷார்ப்லி. அதே மாதிரி மேக்னடைசேஷனும் ரொம்பவே வேகமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. தேர்ட் ஸ்டேஜ் சேச்சுரேஷன் ஏ பாயிண்ட்ல இருக்கும். ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆல் டொமைன்ஸ் அலைன் இன் த ஃபீல்ட் டைரக்ஷன். எல்லா டொமைனுமே வந்து ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு அலைன் ஆயிரும். டொமைன் வால்ஸ் டிஸப்பியர். எல்லாமே ஒரே டைரக்ஷன் நோக்கி இருக்கிறதுனால இப்போ நமக்கு பிரிக்கிறதுக்காக எந்த ஒரு வால்மே தேவையில்லை. அதனால டொமைன் வால்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும்னா டிஸப்பியர் ஆயிரும். மேக்ஸிமம் மேக்னடைசேஷன் இஸ் ரீச்டு. அதாவது எல்லா டொமைன்ஸுமே சேஞ்ச் ஆனதுனால நமக்கு வந்து மேக்னடைசேஷன் வந்து பீக்கில் இருக்குது. திஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன். இந்த மாதிரி எல்லா டொமைன்ஸுமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதை நம்ம சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம MS இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்டேஜ் 4 பார்த்தோம்னா ரிட்டன்டிவிட்டி, ரிமூவிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த கிராஃபில் பார்த்தோம்னா B2Cயில் இருக்கும். மேக்னடைசேஷன் டஸ் நாட் ரிட்டர்ன் டு ஜீரோ. அதாவது நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டே கொடுக்கலனா கூட அந்த பொருளோட மேக்னடைசேஷன் ஜீரோவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது எப்படிரா மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுத்தோம் அப்புறமா தான் மாறுச்சு, இப்போ மறுபடியும் எடுத்தால் எல்லாமே வந்திருக்கணும்ல, ஆனால் அப்படி வந்திருக்காது. அதை தான் நம்ம ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏன் அப்படி நடக்குதுன்னா சம் டொமைன்ஸ் ரிமைன் அலைன்டு. அதாவது அதுக்குள்ளே ஒரு சில டொமைன்ஸ் வந்து அதே மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்கும். ரெசிடுவல் மேக்னடைசேஷன் அட் H is equal to 0 is called retentivity or reminiscence. அதாவது இந்த மாதிரி இருக்க ரெசிடுவல் மேக்னடைசேஷனை தான் நம்ம வந்து ரிட்டன்டிவிட்டி இல்லைன்னா ரெமினசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேஜ் 5 coercivity,
அப்ளையிங் ரிவர்ஸ் ஃபீல்டு, அதாவது இப்போ நம்ம ஃபீல்டை ரிவர்ஸாக கொடுக்க போகிறோம். ரிவர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போசஸ் அலைன்மெண்ட். இப்போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிவர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அலைன் ஆகிருக்கிறதெல்லாம் ரொட்டேட் ஆகி மறுபடியும் ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு வரும். அதாவது டொமைன் ஸ்டார்ட் ரிவர்சிங். The reverse field required to make m is equal to 0 is called coercivity. அதாவது மேக்னடைசேஷனை வந்து நம்ம 0 ஆக்கணும் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதை தான் நம்ம coercivity அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேஜ் 6 பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் அண்ட் லூப் கம்ப்ளீஷன் இன்க்ரீஸிங் த ரிவர்ஸ் ஃபீல்ட். இப்போது நம்ம ரிவர்ஸில் ஃபீல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். டொமைன்ஸ் அலைன் கம்ப்ளீட்லி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். எல்லா டொமைன்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போது. நெகட்டிவ் சேச்சுரேஷன் இஸ் ரீச்டு. சேச்சுரேஷன் நெகட்டிவாக இருக்க போகுது. ரிவர்ஸிங் த ஃபீல்ட் அகைன். மறுபடியும் வந்து நம்ம ஃபீல்டு என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் பண்ண போகிறோம். மேக்னடைசேஷன் ஃபாலோஸ் அ நியூ பாத். இப்போது ஆல்ரெடி இருக்க ஒரு பொருளை, நார்மலாக இருக்க ஒரு பொருளை மேக்னெட்டாக மாற்றுறோம், அதை கம்ப்ளீட்டாக டிமேக்னடைஸ் பண்ணுறோம். அப்புறம் மறுபடியும் அதை மேக்னடைஸ் பண்ணும்போது ஒரு புது பாத் வந்து கிரியேட் ஆகுது. க்ளோஸ்ட் ஹிஸ்டெரிசிஸ் லூப் இஸ் ஃபார்ம்டு. அதாவது இப்போ அந்த லூப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும். இப்போது இந்த டயக்ராம் பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இங்கே ஃப்ளக்ஸ் டென்சிட்டிக்கு பதிலாக நம்ம எம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் -m வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்ம மெட்டீரியல் இருக்குது. இங்கே இருக்க நம்ம மெட்டீரியல் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோவாக மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ண இப்படி சேச்சுரேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரீச் ஆகும். சேச்சுரேஷன் அப்படின்ற பாயிண்ட் ரீச் ஆன உடனே மறுபடியும் ரிவர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறோம். ரிவர்ஸ் அப்ளை பண்ணோடனே நமக்கு இந்த எம் அப்படின்ற லைனில் கட் ஆகும். இந்த பாயிண்ட்டை நம்ம ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரிட்டன்டிவிட்டினா என்னது, மேக்னடைசேஷன் நம்ம வந்து எந்த ஒரு ஃபீல்டுமே அப்ளை பண்ணலை, அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு தன்மை, அதை தான் நம்ம ரிட்டன்டிவிட்டி, இந்த ரெசிடியூவல் மேக்னட்டிசத்தை வந்து ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மறுபடியும் இன்னும் நம்ம வந்து ரிவர்ஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறோம். ரிவர்ஸில் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஹெச் அப்படின்ற டைரக்ஷனில் ஒரு பாயிண்ட் கட் ஆகுது. இதை வந்து கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கோயர்சிவிட்டி அப்படின்னா அந்த மெட்டீரியலை வந்து கம்ப்ளீட்டாக வேல்யூ வந்து 0, ஓகே இதை வந்து கம்ப்ளீட்டாக டிமேக்னடைஸ் பண்ணியாச்சு, அதில் வந்து எந்த விதமான ஒரு ரெசிடியூவல் மேக்னட்டிசமுமே இல்லை அப்படின்ற பாயிண்ட் தான் கோயர்சிவிட்டி. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், சேச்சுரேஷன் பண்ணுறோம். அதாவது ஒரு சில டொமைன் இல்லாமல் எல்லா டொமைன்ஸுமே வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் சேச்சுரேஷன் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த டி பாயிண்ட் கிடைக்குது. மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பண்ண ப்ராசஸே பண்ண போகிறோம். ஸ்லோவாக வந்து இனிஷியலாக எந்த டைரக்ஷனில் கொடுத்தோமோ அதே டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அது ஒரு புது பாத்தை, இந்த மாதிரி ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஹிஸ்டெரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.